தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பிழைத்திருக்க செய்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே நாம் உயிரோடு இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்துகிறார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை இருதயத்தை திருப்ப பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு சிறிய வேத பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே என்னென்னலாம் கிரியை நடப்பிக்க விரும்புகிறீரோ உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக ஆழமாக உம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவாக நிறைவேற்றி நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேசத்தையே ஆளுகிற ஒரு ராஜா சுவர்புறமாக திரும்பி அவன் கண்ணீர் விட்டு அழுகிற சம்பவத்தை இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவர், கர்த்தருடைய வழிகளில் நடந்தவர். நின்று போன எல்லா ஆராதனைகளையும் மீண்டும் அவர் தேவனுடைய ஆலயத்திலே நடக்கும்படி செய்தவர். ஆலயத்தை சுத்தப்படுத்தி அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தின நல்ல ஒரு அருமையான கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவின் ஆயுசு நாட்கள் முடிவுக்கு வந்த உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட ஆயுசு நாட்கள் முடிய போது நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, இந்த மரித்து போவன்னு சொன்னோன்னா, இதை கேட்ட ராஜா மிகவும் துக்கப்பட்டு அழுகிற காரியத்தை இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். கண்ணீரின் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதை இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா குறிப்பிடுகிற 3 முக்கியமான காரியங்கள்: உண்மை, உத்தமம், நலமான செய்கை. உமக்கு முன்பாக நான் நலமானது செய்தேன், உமக்கு முன்பாக நான் உத்தமனாக இருந்தேன், உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நினைவில் வைத்து என்மேல் இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜா விண்ணப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளில் நாம் வருவோம். மனிதர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, நெருக்கப்படுகிற ஒரு நிலை, கடினமான ஒரு நிலை, கண்ணீரின் பாதைக்குள்ளே வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய விடுதலை உண்டு. கண்ணீரோடு ஜெபம் அவசியம். தேவனிடத்தில் இரக்கத்தை கெஞ்சுவது அவசியம். அதோடு நின்று விடாமல் தேவன் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய உண்மையையும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் நலமான காரியங்களை செய்வதையும் கர்த்தர் கண்ணோக்குகிறார். வெறும் கிருபையை மட்டுமே சார்ந்து கொண்டு போய்விடலாம் என்று அர்த்தம் அல்ல. நம்முடைய ஜீவியமும் கொஞ்சம் தேவை. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தருடைய உதவி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஜீவியத்தில் உத்தமத்தையும் உண்மையையும் தேவனுக்கு முன்பாக நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ஆழமாக போதிக்கிறது. உயிர் போகிற ஒரு சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் பேசுகிற விதம், அவன் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஜெபத்தை வைக்கிற அந்த மெத்தட், அந்த முறை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் வெறும் கிருபையை மாத்திரம் சார்ந்து கொண்டு எந்த விதமான நற்கரியும் செய்யாமல், எந்த விதமான உண்மையும் கர்த்தருக்கு இல்லாமல், உத்தமமாக வாழாமல் கிருபை 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 அந்த தயவிலேயே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். நம்முடைய ஜீவியமும் தேவை, கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் தேவை. இரண்டும் சேர்ந்து தான், இரண்டும் 2 சக்கரங்களை போனது நம்முடைய வாழ்க்கைக்கு. இப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் மீண்டும் கர்த்தர் அற்புதம் செய்து 15 வருஷத்தை அவனுக்கு மீண்டும் திரும்ப கொடுத்தார். அவனுடைய மரண காலத்தை கர்த்தர் தள்ளி போட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயம், அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும்.
உங்களுக்கும் நிச்சயமாக அதை கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்கு தான் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறார். அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நன்மை செய்ய வேண்டும். இந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் இதெல்லாம் காணப்பட்டுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். மனிதர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இது மூன்று நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். தேவனுடைய கிருபையும் நம்மை வாழ வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உண்மையையும் உத்தமத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. இரண்டும் இரு கண்களை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், அதோடு சேர்ந்த நன்மையான கிரியைகள் இருக்கணும். இவையெல்லாம் சேர்த்து கர்த்தரை நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். உங்களுக்காக என்ன வேணால் கர்த்தர் செய்வார். உங்களுக்காக இயேசு என்ன வேணுமானா செய்யணுமா? நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உண்மை, உத்தமம், தேவனுக்கு நன்மை செய்தல், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுதல். நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும். நிச்சயமாக நாம் உயர முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு ஓமையாக சொல்லும்பொழுது 3 பேர்கிட்ட கொடுக்குறார். தாளந்துகள்லாம் கொடுக்குறார். ஒருத்தன்ட்ட 1 தாளந்து, ஒருத்தர் 2 தாளந்து, ஒருத்தன்ட்ட 5 தாளந்து. 2 தாளந்து 5 தாளந்து வாங்கினவங்க ரெட்டிப்பான நன்மையை ரெட்டிப்பாக்கி அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை. உண்மையும் உத்தமத்தை இணைத்து இயேசு சொல்கிறார். உண்மையும் உத்தமும் இரு கண்களை போன்றது. உண்மையும் உத்தமும் தான் நம்முடைய எஜமானுக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க செய்யும். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு சோம்பலான ஒரு ஊழியக்காரன் தான். அவனை தூக்கி புறம்பான இருளில் கொண்டு போய் போட சொல்ல. யார சோம்பலான ஊழியக்காரன்? பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்கிறார். வெறும் கிருபையை மட்டும் சார்ந்துக்கிட்டு கிருபை 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 தாழ்மை, அப்படியே தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரி, அப்படியே தாழ்மையுள்ளவனா காமிக்கிற மாதிரி காமிக்கிறவனை தூக்கி புறம்பான இருளில் போடுறார். உழைப்பும் தேவை, தாழ்மையும் தேவை, இரண்டும் தேவை. உத்தமம் ஜீவியும் தேவை, உண்மையும் தேவை, நன்மையும் செய்யணும். அதே சமயத்தில் கற்றுக்கும்போது நம்ம தாழ்த்திருக்கும்போது நிச்சயமாக நம்ம எஜமானுக்குள்ள சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியும். இதுதான் இந்த காலையில் கர்த்தர் நமக்கு தியானமாக கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை உத்தமம் என்பது ட்ரூத்ஃபுல் அண்ட் ஹோலி லைஃப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையும் இருக்கணும், பரிசுத்தமாகவும் இருக்கணும், நன்மையும் செய்யணும், கிருபையும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே உத்தமத்தில் அப்படியே நின்றக்கூடாது. கிருபைக்காகவும் நாம் கெஞ்சி நிற்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். உண்மையும் உத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் நாம் எப்படிப்பட்ட நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளலாம், இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் எப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கலாம் என்பதான் அந்த காலையில் கர்த்தர் நம்ம செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, உண்மைக்கும் உத்தமத்துக்கும் தேவன் கொடுக்கிற பரிசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். எசேக்கியா ராஜாவை கர்த்தர் மரணத்துக்கு தப்புவித்தார். மரண காலத்தை அவனை விட்டு நீக்கி அதை தள்ளி போட்டார். அந்த மரண காலத்திலிருந்து அவன் தப்பும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் தப்பும்படியாக உதவி செய்தார். பிரியமானவர்களே, உங்களின் கூட அநேகர் பண்ண நெருக்கத்தில் கடந்து போகலாம். டாக்டர்ஸ் ஒரு சில பேருக்கு டைம் குறித்திடுறாங்க. ஒரு சில பேருக்கு ஆஸ்பத்திரி மரண நேரத்தை குறிச்சிருது, வியாதி மரண நேரத்தை குறிக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அநேக கேள்விகளை கேட்கிறார். அதில் முக்கியமான கேள்வி, என்னால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். கர்த்தரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் நம்முடைய மரண நாளை ஜீவன நாளாக மாற்ற முடியும். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மரணத்துக்கு ஆண்டவர் பாதாளத்துக்கு எசேக்கியா ராஜாவை தப்பி வைத்தார். தேவனை நோக்கி அழுத எசேக்கியாவுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தருக்கு முன்பாக நன்மை செய்கிற காரியத்தையும் நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஜீவனை நரகத்திற்கு பாதாளத்துக்கு கர்த்தர் தப்பி வைப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, தானியேலுடைய காலத்துக்கு முன்பதாகவே அவனை கொன்று விடலாம், அவனை மரணிக்க செய்து விடலாம், அவனை அழித்து விடலாம் என்று ஒரு சில மனிதர்கள் துடித்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருப்பாங்க, என் வாழ்க்கையில் அப்படி வந்தாங்க. என்னுடைய காலத்துக்கு முன்பதாக என்னை கொன்றணும், என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும், இவன் இனிமேல் வாழக்கூடாது, இவன் இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இவன் இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கங்கணம் கட்டி வந்தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். நாம் கர்த்தருடைய காலை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் நம் சார்பாக நிற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை அவரை சார்ந்ததாக, அவரோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். உத்தமம் என்று சொன்னால் என்ன? தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் தான் உத்தம அனுபவம். நோவா
தன் காலத்தில் வாழ்ந்த நபர்கள் மத்தியில் உத்தமனாக இருந்தான், தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் உத்தமம். கிருபையை சார்ந்து கொள்ளணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அழிவுக்கு தப்புனான், மரண காலத்துக்கு தப்புனான். தானியேலை அவனுடைய காலத்துக்கு முன்பாக அவனை கொன்று விடலாம் என்று நினைத்தார்கள். கர்த்தர் அவனுடைய உண்மையை, அவனுடைய உத்தமத்தை பார்த்தார். தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு நீதிகேடு செய்யாத அந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவனை கொல்ல வந்தவர்களை கர்த்தர் மரணத்துக்கு ஒப்புவித்தார். ஆனால் அவனுக்கு கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கொடுத்து அந்த மரண இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். சிங்கங்களில் வாய்க்கு அவனை தப்புவித்தார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, புறம்பான இருளில் தள்ளப்பட்ட அந்த சோம்பலும் பொல்லாதமான ஊழியக்காரன் நம்ம நினைவு கூறணும். நம்முடைய வாழ்க்கையில் சோம்பலா பொல்லாதவங்களாக இருந்தோன்னா நமக்கு புறம்பான இருள் மனிதர்கள் வழியாக ஆயத்தமாகி வரும். அதில் தப்ப முடியாது. நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருந்தான். நாமும் கூட தினந்தோறும் கர்த்தரை சந்திக்கிறவங்களா இருக்கணும், உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். நிச்சயமாக நாம் மரணத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்படுவோம். இரண்டாவது, உண்மையும் உத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டால், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தும். இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்களை என்னை பூரணப்படுத்தினீர் ஆண்டவரே, என்னுடைய குறுகிய ஆயுசை நீங்கள் விரிவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியா துதிக்கிறார். அதை 38ஆம் அதிகாரம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பாதியிலே முடிந்து போக வேண்டிய எசேக்கியாவுடைய வாழ்க்கை ஆண்டவர் பூரணப்படுத்தி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் பூரணமாக்கி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உண்மையும் உத்தமத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறவளாக, ஜெபிக்கிறவளாக இருக்கணும். தேவனத்தில் நேரடியாக நாம் நம்முடைய காரியங்களை விலைக்கு சொல்ல நல்ல உறவை நாம் கர்த்தரோடு ஏற்படுத்தினவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியத்தை ஆயுசு நாட்களை மட்டுமல்ல, உங்கள் ஜீவிய காலத்தில் நீங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ, என்னென்னலாம் கர்த்தர் உங்களுக்கு முன்குறிச்சிருக்கு, அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க, அதெல்லாம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். எல்லாவற்றிலும் நீங்கள் பூரணப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆயுசு நாட்களை எசேக்கியாவுடைய கண்ணீரின் ஜெபம் பூரணமாக்கி கொடுத்தது. யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா தேவன் சொல்லணும், ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன், நான் பூரணப்படுத்துவேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். மனுஷனுக்கு பயப்படுறதில்ல, கர்த்தர் நம்ம எல்லா நேரம் பார்த்துட்டு இருக்கா. 24 மணி நேரம் கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நிச்சயமாக ஆயுசு நாட்கள் அது பூரணமாகும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலின் ஆயுசு நாட்களை எல்லாரும் குறுக்க நினைச்சாங்க, ஒரே இரவில் முடிச்சு போட்டுலாம் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவன் ஆயுசு நாட்களை விரிவாக்கினான். 3 ராஜாவுக்கு அவன் சேவை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, 3 ராஜாங்கத்தில் அவன் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ய. எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க போனாங்க, ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவன் எத்தனையோ ராஜ்யங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலவெளியில் பிரியமானவர்களே, நம்முடைய நன்மையை குறுக்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை குறுக்கி போட பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். தேவ திட்டம் அதுவல்ல. தேவ திட்டம் விரிவானது, நம்முடைய அறிவு கெட்டாதது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் மரித்த பின்பும் அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி, உங்களுக்கு குறித்ததான வாக்குத்தத்தம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து முடித்து உங்களுடைய ஜீவிய காலத்துக்கு பின்பு உங்களுடைய சந்ததியில் அது நிறைவேற்றும். அதான் சங்கீதக்காரன் சொன்ன, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வரப்போகிற சமாதானத்தை நம்முடைய ஜீவிய காலத்தை கண்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதித்து நாம் கடந்து போவோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எந்த தெய்வங்களும் கொடுத்துட முடியாது. தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற யாராலும் எவற்றாலும் இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து விட முடியாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் எல்லோரிலும் சிறந்தவர். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக உண்மையும் உத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை சொல்லி நாம் ஜெபித்து கடந்து போகலாம். அழுகையை, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படும். ஏசாயா 38:3 மற்றும் 14 வசனங்களில் அழுது கொண்டிருந்த அந்த ஏசாயாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அழுது சுவர்புறமாய் திரும்பின ராஜா, தேசத்தை ஆளுகிற ராஜா அழுது புலம்புகிறார். அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கா? உங்கள் உண்மையும் உத்தமமும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக செய்கிற நன்மை
இதை நினைவு கூர்ந்த ஆண்டவரே என்மேல் கிருபையாக இருங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உண்மை இல்லையா, இன்றிலிருந்து நீ உண்மையாக வாழ தீர்மானிங்க. ஆண்டவரோட உறவில் உண்மையாக இருப்பேன், மனைவியோட உறவில் உண்மையாக இருப்பேன், பிள்ளைகிட்ட உண்மையாக இருப்பேன், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட உண்மையாக இருப்போன்னு சொல்லுங்கள். உண்மையாக இருக்க நீங்கள் முயற்சிங்க. உண்மையாக இருக்க வாழ கர்த்தரை உதவி கேளுங்க. உத்தமாய் வாழ கர்த்தரை உதவி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். சங்கீதம் 30 சங்கீதம் 16 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிரு என்று தாவீது சொல்லுவார். தாவீது புலம்பிக் கொண்டே இருந்தார். 40 வருஷம் சவுலால் துரத்தி அடிக்கப்பட்ட தாவீது, அவனை கொல்ல வேண்டும் என்று சவுல் எங்கெல்லாம் திரும்பினான், எல்லாவற்றை கண்டு தாவீது புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் புலம்பல் ஒரு நாள் ஆனந்த களிப்பாக மாறினது. உங்களுடைய புலம்பலும் நிச்சயமாக ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. எசேக்கியா ராஜாவிட்ட சொன்ன காரியத்தை உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிற நேரம். நீங்கள் ஒழுங்குபட்டால் உங்கள் வாழ்க்கையை உருப்படியாக கர்த்தர் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எசேக்கியாவுடைய வாழ்க்கை போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆனந்த களிப்பை வைத்திருக்கிறார். ஜெபம் செய்யலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் இந்த திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினாலும் நம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தவும், உமக்குள்ளே நாங்கள் நிலை நிற்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டும் இந்த மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.